அந்த வரேன் இந்த வரேங்கிறீங்க, வரவே மாட்டீங்க. சீக்கிரம் வாங்க. யோ மாமா, போன்ல யாரை பிடிச்சு கத்திக்கிட்டு இருக்க? யோ மாப்ள, நம்ம வீட்ல இருக்க ஃபேன் ரொம்ப ஸ்லோவா சுத்துதியா, அத ஃபாஸ்டா சுத்த வைக்கிறதுக்கு ஒரு எலக்ட்ரீஷியனை வர சொல்றேன். அந்த வரேன் வரவே மாட்டாரியா. பொண்டாட்டியே கூட சமாளிச்சலாம் போல, இந்த வெயில சமாளிக்க முடியல. ஏயா இது ஒரு பிரச்சனையா? என்னது இது ஒரு பிரச்சனையாவா? வீட்ல இருந்து பாருடி, உனக்கு அருமை தெரியும். வேக்காடு தாங்க முடியல. இந்த ஃபேனெல்லாம் நான் கையாலே பிடிச்சி நிறுத்திடுவேன் போல, அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. மாமா, ஃபேன்ல உள்ள வயர்ல சின்னதா ஒரு ட்ரிக்ஸ் பண்ணா மட்டும் போதும், அதுக்கப்புறம் பாரு ஃபேன் பயங்கர ஃபாஸ்டா சுத்தும். இது சின்ன ட்ரிக்ஸ் வீட்லயே பண்ணலாமா? யோயோ, அத வேகமா பண்ணி விடியா. டா, உடனே பண்ணி காமிக்கிறேன். மாமா, ஃபர்ஸ்ட் ஃபேன்ல உள்ள கேப்பை மேல தூக்கி விட்டு இந்த 5 பின் இருக்கு பாத்தியா, இதுல இந்த பக்கம் இருக்க 2 பின்னை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. மிச்சம் இந்த 3 பின் இருக்கு பாத்தியா, இந்த 3 பின்ல எந்த 2 பின்ல இந்த கண்டென்சரோட வயர் கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். ஓ, அதான் கண்டென்சர். அதுல இருந்து வர்ற அந்த 2 வயர் எந்த 2 பின்ல கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஆமா மாமா, ஃபேனோட பிராண்டை பொறுத்து இந்த ஃபேன்ல இருந்து வயர் இருக்கு பாத்தியா, அதாவது ரெட் கலர் பிளாக் கலர் இருக்கா, இந்த கலர் மாறும். கண்டென்ஸ்ல இருந்து 2 வயர் கனெக்ட் ஆயிருக்குல்ல, இந்த இடமும் மாறும். இப்ப சில ஃபேன்ல மேலையும் கீழையும் கனெக்ட் ஆயிருக்கும், சில ஃபேன்ல மொதல் 2ல கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ எங்க கனெக்ட் ஆயிருக்குங்கிறத கவனமா பார்க்கணும். நம்ம ஃபேன்ல மொதல் 2ல வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம கழட்டிடலாம். அப்ப இந்த கண்டென்சர் தான் எல்லாத்துக்கும் காரணம். கரெக்ட். இந்த ஃபேன் கம்பெனிக்காரங்க அப்புறம் எதுக்கு அதை வைக்கிறாங்க? முன்னாடியே இதெல்லாம் புடிங்கி எரிஞ்சிருக்கும். யோயோ, கண்டென்சர்னா ஃபேனே சுத்தாதியா? ஃபேன் சுத்தாதா? யோ, அப்புறம் எதுக்கு அதை கலெக்ட் மாட்டியா? புது கண்டென்சர் மாற்றணும்யா. புது கண்டென்சர் கண்டென்சரே வந்துட்டு வரும்போது கண்டென்ட் ரைட்டா. என்ன பண்ணணும்னா அடுத்து 2.5 UF உள்ள ஒரு கண்டென்சர் புதுசா வாங்கிக்கணும்யா. இப்ப இதுல 2 பேர் இருக்கு பாத்தியா, இது வந்து இடம் மாறலாம், பிரச்சனை இல்ல. ஆனா நம்ம ஆல்ரெடி ஃபேன்ல இருந்து கலெக்டணும்ல, அதாவது ரெட் வயரை மேல இருந்தோம், கருப்பு கலர் வயரை கீழே இருந்து நம்ம கழட்டியிருக்கோம். இது வந்து இடம் மாறக்கூடாது. இப்போ என்ன பண்ணலாம்னா, கண்டென்சரோட ஒரு வயரை இந்த ரெட் வயர்லையும், கண்டென்சரோட இன்னொரு வயர்ல இந்த கருப்பு வயர்லையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். மாமா, ரெட் வயரை மேலையும் பிளாக் கலர் வயரை கீழையும், அதாவது கண்டென்சர் 2 வயரோட கனெக்ட் பண்ணி மாட்டியாச்சு. ஓகேவா? அப்ப இப்ப ஃபேனை போட்டோம்னா சும்மா புயல் காத்து வருங்கிற. இரியா, இன்னொரு வேலை ஒண்ணு இருக்கு. என்ன வேலை? ஐயோ மாமா, ஃபேன்ல பாரியா எவ்வளவு தூசி இருக்குன்னு. ஃபேன் ஸ்லோவா சுத்துறதுக்கு இந்த தூசி ஒரு காரணம். ஆனா நல்லா கிளீன் பண்ணிடணும். கிளீன் பண்ணியாச்சு. இப்ப ஃபேனை போட்டு எப்படி சுத்துதுன்னு பாரு. யோ மாப்ள, மனசாட்சி வேணாமாயா? ஏதோ கண்டென்சரை மாத்தின வயர்லாம் சொன்னா அதுல ஒரு விஷயம் இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்படி ஃபேனை தொடச்சா நல்லா ஓடுன்னு சொல்றியே, ஏதோ ஆட்டோ கண்ணாடி திருப்புற மாதிரி. என்னையா? யோ, உண்மையை தாயா சொல்றேன். நீ வேணும்னா ஃபேனை நல்லா அழுக்கா இருக்கிறப்பையும் ஃபேன் நல்லா தொடச்சதுக்கு அப்புறம் போட்டு பாரு, கண்டிப்பா வித்தியாசம் தெரியும். இங்க இருங்க, என் மாப்பிள்ள சொல்ற மாதிரி நீங்களும் ஃபேனை தொடச்சிட்டு போட்டு பாருங்க. முன்னாடி இருந்ததை விட நல்லா வேகமா சுத்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. அதே மாதிரி நீங்க எந்த ஊர்ல இருந்து கமெண்ட் பண்றீங்கிறதே சொல்லிடுங்க. யோ, ஊர் பேர்லாம் எதுக்கு? ஏன்னா மிதி வாங்குறேன்னு ஆகி போச்சு, அடி கூட கிடையாது. எந்த ஊர்ல இருந்து அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா கண்டிப்பா பயங்கரமா சுத்தும்யா. இப்ப நம்ம கண்டென்சரையும் மாட்டியாச்சு, ஃபேனையும் தொடச்சாச்சு. போடு, எப்படி சுத்துவது மட்டும் பார். கொஞ்சம் நீ மேல ஏறிக்கா, நான் வேணா போறேன். இன்னும் கொஞ்சம் எப்படி மாப்பிள்ள ஒரு நிமிஷம் புடியா? தள்ளதியா? என்ன புயல் காத்து வந்துகிட்டு இருக்குல்ல, எப்படி 40 ரூபா கண்டென்சர்ல வேலையை முடிச்சானா? ஆமாயா, சரியா இருக்கே. கிடையாது. ஆனா நீயும் ஒரு ஷார்ட்ஸ் போடுற கண்டென்ட் வீடியோ மாத்திட்ட. சோ அதான் நல்ல வீடியோ. சரி எல்லாம் வச்சிருக்கு. ஆமா. நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த ஃபேனுக்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் கண்டென்சர் மாட்டாம இருந்திருப்பீங்க. இப்ப நான் சொன்னபடி கரெக்டா கலட்டி மாட்டிட்டு ஃபேன்லாம் தொடச்சிங்கன்னா பயங்கர ஃபாஸ்டா சுத்தும், முந்தி இருந்ததை விட. கரெக்ட் தானே? ஏசி காத்தெல்லாம் வரும் சொல்லிட மாட்டீல. 40,000 ரூபாய் ஏசி காத்து 40 ரூபா கண்டென்சர்லயே மாத்திரலாம். அப்படி ஏசில வர காத்து ஏசில தான் வரும், ஃபேன்ல வர காத்து ஃபேன்ல தான் வரும். நீ சொன்னாலும் சொல்லு. ஏசி ரிமோட்டை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை மறக்காம பாத்துருங்க. என்னையா? சரி, நீ எனக்கு வேலையை முடிச்சு கொடுத்துட்டீல, நீ கிளம்பு, நான் ஏன் வேலையை பார்க்கணும்ல. என்ன பண்ண போற? இந்தா அடுத்த வேலை என்ன? பாய் வச்சு படுக்க போற. ஒரு விரி படுத்திட்டு போயிட்டே இருப்பேன். சரி ரைட், என்ன அவ்வளோண்ணா? சரி அப்ப சரி. ஊர் பேரை மறந்துடாதீங்க, அடி வாங்குறது. ஏன்னா ஃபேன் துடைக்கிறது எங்களுக்கு தெரியாது, பேர் சொல்லி பாராட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு என்னை ஃபேன்ஸ் மீட் அப்படின்னு. ஃபேன்ஸ் மீட்டா? ஃபேன்ஸ் மீட் ரைட் முடிச்சு. காத்தடிக்குது காத்தடிக்குது காற்று காத்தடிக்குது எங்க பாத்தடிக்குது ஏழை